ஸ்ரீ குருப்பியோ நமக. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு தெரியுங்களா? ரொம்ப 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 சூப்பரான ஒரு இடத்துக்கு தாங்க போகிறோம். இந்த இடம் நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஆக்சுவலி இந்த அளவுக்கு ஒரு மனசு நிறைஞ்ச ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இந்த கோயில் இருந்தது. ஆமாங்க, கோயில் தான் இது. எப்படி கும்பகோணம் தஞ்சாவூர் சுற்றி நிறைய கோயில்கள் இருக்கோ அதே போலங்க பாண்டியிலையும் நிறைய கோயில்கள் இருக்கு. அதுவும் முக்கியமாக சித்தர் கோயில்கள் நிறையவே இருக்கு. இந்த கோயில் அம்பாள் கோயிலுங்க, லலிதாம்பிகை கோயில். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் கொடுத்துட்றேன். உள்ளே நுழைஞ்ச உடனே சரியான வைப்ரேஷனுங்க. லெஃப்ட் சைட் அந்த பிரகாரம் சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா மகாமேரு வச்சுருந்தாங்க. மேருவை சுற்றி கலசம் வச்சுருந்தாங்க. கோயிலை பாருங்களேன், அங்கே ஃபுல்லாக லைட்ஸ் போட்டு அழகாக இருந்ததுங்க. சரி, அம்பாள் தரிசனம் பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணதால் நம்ம அம்மாபுரம் பிரகாரம் வருவோம். ஃபஸ்ட்டு இங்கே என்ட்ரன்ஸில் அங்கே அலங்காரம் பண்ணதால் அங்கே பார்க்கல அம்பாலை. கோயில் பிரகாரம் சுற்றி வருவோமே அப்படின்னு வந்த உடனே தான் இங்கே ஒரு யாக குண்டம் இருந்தது. ஏன்னா அந்த யாக குண்டம் பக்கத்துலேயே சிவபெருமான் சிவன் ஸ்தாபனம் பண்ணியிருந்தாங்க. அது ஒட்டுனாப்லேயே இன்னொரு சன்னதி இருந்ததுங்க. சரி, இது என்ன சன்னதி அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக போய் பார்க்குறோம். அம்மாவை பார்த்த உடனே தகைச்சு போயிட்டேன், மெய் மறந்து போயிட்டேன்னு சொல்லலாம். கண்டிப்பாக உங்களுக்கும் மெய் சிலிர்த்துருங்க. இது போதும் எனக்கு வேறு வரங்கள் 100 வேண்டுமா இறைவா, இதுதான் நிறைவா உணர்ந்தே நுழையே. அம்மா அப்படியே பிரம்மாண்டமாக இருந்தாங்கங்க லலிதாம்பிகை. இங்கே என்ன அதிசயம்னா 2 லலிதாம்பிகை இருக்கிறாங்க. ஒன்று யோகமாயா லலிதாம்பிகை. அவங்க கர்ப்ப கிரகத்தில் மெயினாக அந்த அம்பாள் தான் இருக்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கோல் வச்சு அந்த கோல் ஏந்தி அம்பாள் அப்படியே ராணி மகாராணி மாதிரி இதில் உட்காந்துருக்காங்க. இந்த உலகத்தையே அவதானங்க நடத்துகிறா. அவள் காலடி கீழே தான் நம்ம எல்லோருமே இருக்கிறோம். லலிதா சஹஸ்ரநாமத்தில் சொல்லுவாங்க ஸ்ரீமாதா அப்படின்வாங்க. ஸ்ரீமாதானா உலகத்துக்கே அன்னை அவள் தான். அதே போல் மகாபரபட்டாரிகா அப்படின்வாங்க. அதாவது அரசிகளுக்கெல்லாம் அரசி அவள் அப்படிங்கிற சஹஸ்ரநாமத்துல வருங்க. அதே போலதான் எங்க அம்பால பாத்தீங்கன்னா பேரரசியா உட்கார்ந்துருக்கா அம்மா. ரொம்ப அழகா இருந்த அம்மா பார்க்க. இங்க இருக்க அந்த குருக்கள் பாத்தீங்கன்னாக்கா இவர் ஸ்ரீவித்ய உபாசகர். இவர் அவ்வளவு அழகா அம்பாலை பத்தி லலிதாம்பிகை பத்தி ரொம்ப 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 அழகா டீட்டெயிலா நம்மளுக்கு சொன்னாரு. அவர் நமக்கு 3 முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ கடைசியில நான் அதை போட்டிருக்கேன், நீங்க பாருங்க. அம்பாலை பத்தி முழுமையா தெரிஞ்சு அதை அனுபவிச்சு அதை நம்மளுக்கு ரொம்ப அழகா அம்பாலை பத்தி சொல்லியிருந்தாங்க. வீட்டுல தவறாம லலிதா சஹஸ்ரநாமம் சொல்றது பழக்கம்ங்க எங்களுக்கு. அதன் பலனாதான் அம்மா அவளை பார்க்க அவ சன்னதிக்கு எங்களை அழைச்சிட்டு வந்திருக்கா அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் கையில பாத்தீங்கன்னாக்கா முதிரை போட்டிருந்தாங்க. அம்பாலோட முதிரை, அங்குசம் பாசம், இந்த 2 முதிரையும் இருந்தது. அதே மாதிரி ஒரு எந்திர வடிவத்திலையும் ஒரு முதிரை அவர் போட்டிருந்தாரு. அவர் பேச்சில் ஒரு தெளிவு இருந்ததுங்க. ஒரு தெளிவாக நம்மளுக்கு அம்மாவை பற்றின விஷயங்களை ஒரு குரு மூலமாக நம்ம எப்படி கற்றுக்குறோமோ அந்த மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அவர் சொன்ன ஒரு விஷயம், மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, லலிதா பரமேஸ்வரி அம்பாலோட நாமத்தை, லலிதா சகஸ்ரநாமத்தை சொல்கிறதே பெரிய புண்ணியம் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார். தினசரி நான் இதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். நாங்கள் நம்ம நேயர்கள் நீங்களும் பயப்படாமல் லலிதா சகஸ்ரநாமத்தை தாராளமாக நீங்கள் சொல்லலாம். சகஸ்ரநாமம் நீங்கள் கற்றுக்கணுன்னா எனக்கு தாராளமாக பிங்க் பண்ணுங்கள். நான் டைரெக்டாக கிளாஸஸ் கூட எடுக்கிறேன். நான் அதையும் கற்றுத்தரேன் உங்களுக்கு. நிறைய கோயில்கள் போயிருக்கோம். சில கோயில்கள் நம்மளோட ரொம்ப கனெக்ட் ஆவாங்க. அம்பாள் இல்லையா, நம்ம அம்பாள் கிட்ட கனெக்ட் ஆகிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய வரம் அப்படி தான் நான் சொல்லுவேங்க. அதே போல தான் இந்த அம்பாலை விட்டு நகர மனசே இல்லைங்க எங்களுக்கு. சரி, இந்த அம்பாள் பார்த்து முடிச்சுட்டு நம்ம மெயினாக போனோம் இல்லையா, மெயின் சன்னதிக்கு போனோம் இல்லையா, கர்ப்பகிரகத்தில் இருக்க அம்பாலையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பினோம். பாருங்கள், அடுத்தது நான் அதையும் காட்டியிருக்கேன். கோயில் ரொம்ப பெருசாக பெரிய பிரம்மாண்டமான கோயில் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ரொம்ப எளிமையாக இருந்தது, ஆனால் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ரொம்ப நீட்டாகவும் கோயிலை பராமரிச்சிருந்தாங்க. இந்த அம்பாள் சன்னதி ஒட்டுனாப்லே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அம்பாலோட வசந்த மண்டபம் அப்படிங்கிறது இருந்தது. அதோட நம்ம நேராக வரோம் அப்படின்னாக்கா இங்கே ஒரு சிவபெருமான் வச்சுருந்தாங்க. இவரும் ரொம்ப அழகாக இருந்தார். அப்புறம் சிவபெருமான் சுவாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இதோ மெயின் சன்னதிக்கு நம்ம வந்துட்டோங்க. அங்கே அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறதால அங்கே மக்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. உள்ள கிராமத்துக்குள்ளே இருக்கிறதால நிறைய பேருக்கு தெரியல, கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க. இதோ அம்பாள் சன்னதிக்குள்ளே நம்ம போயிடலாமா, அங்கே யார் யார் இருக்கான்னு பார்த்துடலாமா. யோகமாயா லலிதாம்பிகை அங்கே பாருங்களேன், பேரே அப்படியே மயக்கிற பேர் தாங்க. அங்கே அம்பாளுக்கு இதோ வந்துட்டோம். நம்ம அம்மா தியானத்தில் இருக்கிறாங்க, அதனால யோகமாயா அப்படின்னு வச்சுருந்தாங்க.
முதல்ல மகா கணபதி உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பைரவ மூர்த்தி. கர்ப்பகிரகத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அம்பாலோட இடக்கை பக்கமாக ஷியாமலா தேவியும், அம்மாவோட வலது பக்கம் வலப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மகா வாராகி தேவி வந்து உட்காந்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தாங்கங்க அம்பாள். அப்பப்பப்பா அங்கே ஒரு அம்பாள் பார்த்துட்டு மெய் மறந்து போய் இங்கே வந்தால் இந்த அம்பாளை பார்த்துட்டு நமக்கு பேசவே வரல. ஐயோ அம்மா என்னம்மா நீ, அப்படியே நேராக அம்மாவோட ஸ்ரீபுரம் போய் அம்பாளை பார்த்தா மாதிரி இருந்ததுங்க. உங்களுக்காக தாங்க ரொம்ப பொறுமையாக எடுத்து நான் போட்டேன். சில வீடியோ நான் தவறவே விட மாட்டாங்க. ஏன்னா நேயர்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த அம்பாலோட காட்சி வந்து கண்டிப்பாக கிடைக்கணும். கஷ்ட காலங்களில் நான் பக்தர்களை தனியாக விட மாட்டேன், அவங்க கூடவே தான் நான் நிற்பேன் அப்படின்னு அம்மா வந்து அப்படியே எடுத்து சொல்கிற மாதிரி இருந்ததுங்க. நான் எப்படி ரொம்ப மகிழ்ச்சியோட மனப்பூர்வமாக ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அம்பாலை வந்து பார்த்தனோ அதே மாதிரியான விஷயம் உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து ரொம்ப பொறுமையாக எடுத்திருக்கேன். பாருங்கள், நீங்கள் அம்பாலை பாருங்கள், நீங்கள் பேசுவீங்க அவகிட்ட, நீங்கள் எப்போமா என்னை கூப்பிடுவேன், உன் தரிசனம் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அவகிட்ட கேட்பீங்க. இது வந்து கண்டிப்பாக நடக்குங்க. இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் பாண்டியில் இருக்கீங்க இல்லை பாண்டிக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த அம்பாலை போய் பார்த்துட்டு வந்துருங்க. கண்ணில் ஆனந்த கண்ணீரோட அம்மாவை பார்த்துட்டு, அம்மா நான் கிளம்புறேம்மா, ஆனால் கூடிய சீக்கிரம் நான் வந்து உன்னை திரும்பவும் பார்ப்பேன் அப்படிங்கிற வார்த்தையை அம்மா கிட்ட சொல்லிட்டு, அவள் தான் கூப்பிடணும் இல்லையா நம்மள, அதையும் அம்பாள் கிட்ட கோரிக்கையாக வச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. இந்த வெளியில் வந்தவுடனே அழகாக குட்டி முருகர் ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. கிளம்பியாச்சுங்க. கோயில் விட்டு கிளம்பும் போது அவ்வளோ ஒரு ஆத்ம திருப்தி, ஒரு மனசு திருப்தியாக இருந்ததுங்க. ஏதோ போய் அம்பாலை பார்த்தோம் அப்படின்னு இல்லாமல் அவளோட இடத்துக்கு போய், அதாவது ஸ்ரீபுரமே போய் அவளோட தரிசனம், அவள் நேரடியாக நமக்கு வந்து ஆட்சி கொடுப்பது போலையும், அப்படியே அவள் புன்னகை பாருங்களேன், அவ்வளோ ஒரு மென்மையாக ரொம்ப அழகாக இருந்தாங்க அம்மா. திரும்ப திரும்ப அழகு அழகுங்கிற, அதாவது அந்த வார்த்தையில் அது அடங்கலைங்க. அதனால் நான் திரும்ப சொல்கிறேன், அம்மாவை போய் நேரடியாக பாருங்கள். அதை வந்து முழுமையாக நீங்கள் உணரும் போது தான் உங்களுக்கு வந்து அது புரியும். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, அவர் 3 முக்கியமான விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காருன்னு. அது என்னன்னு பார்த்துடலாமா? நவ சம்பக புஷ்பாப நாசாதண்ட விராஜிதன் 9 சம்பக புஷ்பத்தை அம்பாள் பாதத்தில் அல்லிப்பூ, வேப்பம்பூ, மாம்பூ, அல்லிப்பூ, தாமரை. வேப்பம்பூ, மாம்பூ, வேப்பம்பூ, மாம்பூ, அல்லி, தாமரை, சம்பக புஷ்பம். அதில் 9 சம்பக புஷ்பத்தின் இடமே ஆற்றுல அம்பாள் வச்சு சாத்தின்னு வந்தாரு. எவ்வளோ கர்மாவஸ்தை ஜாதகம் போன ஜென்ம கர்மாவில் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். அதாவது தினமுமே அம்பாளுக்கு வந்து 9 செண்பக பூ வைக்கிறோம் அப்படின்னாக்கா நம்மளோட பல ஜென்ம கர்ம வினைகள் வந்து போயிடுமாங்க. எவ்வளவு சுலபமான ஒரு நிவர்த்தி வந்து அம்மா நமக்கு கொடுத்துருக்கா பாருங்களேன். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதான் நம்ம பிராண சரீரத்தில் ஆத்மா எங்கே இருக்குன்னா இதயத்தில் சக்தி பூமியை தாங்கி இருக்கும்போது பிரம்மா விட்டு இருந்தாங்கன்னா சைலண்ட் ஆகும். அதனுடைய தத்துவம் தான் அம்மா 2 ஆகுதாங்க. அதாவது பிரத்யேகத்தில் எப்படி இருந்ததுன்னா உயிர் வந்து எலும்பில் பட்டிருக்கு, எலும்பில் உயிர் இருக்குது, எலும்பு உடஞ்சாலே உயிர் போயிடும். அப்போ கிருதயத்தில் எதுவும் வேணாம், திரேதாயத்தில் இருக்கா அடுத்து நரம்பில் வச்சாங்க. நரம்பு இருந்தாலே இறந்துடுவான்றவன், அதுவும் முடியாது அப்படின்றது கலியுகத்தில் என்ன பண்ணாங்க, இதயத்துக்கும் கண்டத்துக்கும் நடுவில் பிராணம் சஞ்சரிக்கும். பேசும்போது கண்டத்தில் பிராணம் இருக்கும், தூங்கும்போது இதயத்தில் இருக்கும். தூங்க தட்டம் கழிச்சுன்னா அவளை பரபரப்பாக இருக்கும். சர்ஜரி தொண்டை பண்ணா கூட அனஸ்தீஷியா கொடுத்து ஆத்மா உள்ள அனுப்பிட்டு தான் பண்ணணும். அது மாதிரி பண்ண முடியும். ஏன்னா பிராணம் இங்கே தான் இருக்குது, தண்டனை விட்டாலும் கழுத்தில் தான் இருக்குது. ஏன்னா ஆத்ம ஜோதி அங்கே இருக்குது, ஆத்ம ஜோதி கண்டத்தில் இருக்குது. ஜீவாத்மா எங்கே இருக்குன்னா கண்டத்தில் தான் இருக்குது. அப்போ அம்பாள் இதயத்தை தாங்க ஆகம் பீடம் சக்தினா சக்தி இடது பக்கம் இருக்குது. அம்பாவை போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னா அம்பாளுக்கு இடது பக்கம் நம்ம நின்று தரிசனம் பண்ணணும். அம்பாளுடைய இடது பக்கம் நம்ம ஐக்கியமாயிடும். இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, அம்பாலை எப்போ நம்ம தரிசனம் பண்ண போனாலும் அவளுடைய இடது பக்கம் நின்று தான் நம்ம தரிசனம் வந்து பண்ணணும். அதாவது இடது பக்கமாக தான் அவன் வந்து நம்மள ஐக்கியமாக்கிப்பாலாம். லலிதா போய் உடனே சில நாளைகள் எல்லாரையும் அவங்க தான் பண்ணிட்டு ஓடியாந்து வாராகிய பார்த்து மிரளு, பாலாக்கு இவ்வளோ மகிமையா அப்படின்னு.
மூன்றாவது முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, நம்ம வாராகி தேவி தான் என்ன சொல்கிறோம், படைத்தலைவி, அசுரர்களை வந்து கன நேரத்தில் வந்து துவம்சம் செஞ்சாங்க, அதெல்லாம் சொன்னோம் இல்லையா. ஆனால் அந்த வாராகி தேவியே ஒருத்தங்களை பார்த்து அசந்து போனாங்களாம். தொடர்ந்து போர் நடந்தது இல்லையா, அப்போ வாராகி தேவி ஒரு இடத்துல வந்து யோசிச்சாங்களாம். அந்த நேரம்னு பார்த்து கடகடன்னு ஒரு குழந்தை ஓடி போய் அந்த போர்க்களத்தில் கன நேரத்தில் அசுரர்கள் எல்லாம் பொடி பொடி ஆக்கிட்டாங்களாம். யாரை பார்த்து வாராகி தேவி அப்படி அசந்தாங்க தெரியுமா? வேற யாரும் இல்லைங்க, அந்த 9-10 வயது குழந்தையான நம்ம பாலாவை பார்த்துதாங்க. ஏன்னா அவளுக்கு அவ்வளோ ஒரு ஆற்றலாம். பாலாவோட ஆற்றலை பார்த்து வாராகி தேவி மிரண்டு போயிட்டாங்களாம். இது போல நிறைய விஷயங்கள் வந்து அவர் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாரு. இன்னொரு அதிசயமான விஷயம் வந்து அங்க நடந்திருக்குங்க, நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த கோயில்ல அவருடைய குருநாதர் வந்து ஒலி வடிவமாக அந்த கோயில் பிரகாரத்தை வந்து சுத்தி வராரு. இது வந்து இந்த சிசிடிவி கேமராலே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அவர் நம்ம கிட்ட காட்டினாரு. எந்த அளவுக்கு அவர் பூஜை பண்ணா அவருக்கு இந்த காட்சிகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கு பாருங்களேன். இந்த கோயில்லாம் நீங்க கண்டிப்பா போயிட்டு வரணுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம என்னென்ன ஸ்லோகங்கள் படிக்கணும், எந்த சுவாமி பூஜை பண்ணணும், அதெல்லாம் நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த ஆன்மீக அருளமிருதம் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.